الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணை கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக ஜும்ஆ தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்து தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து இரட்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊஸீகும் வ ஈயாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை அடைகின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் என்னும் மாண்புமிகு விருந்தாளி நம்மிடத்திலே வந்து சில நாட்கள் ஆகியிருக்கிறது. அந்த மாண்புமிகு விருந்தாளி இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டும் விடை பெற்று சென்று விடுவார்.
பிறகு நாம் வா என்று கூப்பிட்டாலும் நினைத்த நேரத்திற்கெல்லாம் அந்த ரமலான் என்னும் விஐபி விருந்தாளி வரமாட்டார். இடையில் தலைகீழ் நின்றாலும் அந்த விருந்தாளி வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வருவார். ஒவ்வொரு வருடமும் ரமலான் என்னும் விஐபி விருந்தாளி வருவது கன்ஃபார்ம். ஆனால் அந்த விருந்தாளியை வரவேற்று உபசரிப்பதற்கு நாம் இருப்போமா இல்லையா என்பதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. கியாமத் நாள் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வந்து கொண்டே இருக்கும். அதை வரவேற்பதற்கு நாம் இருப்போமா இல்லையா என்ற சூழலில்தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை நாம் எட்டப் போகிறோம். இந்த ரமலான் வருவதற்கு முன்பாக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய மனோநிலை எப்படி இருந்தது? ரமலான் வந்ததற்கு பிறகு ஒரு 7 நாட்கள் கடந்த பிறகு நம்முடைய மனோநிலை எப்படி மாறியிருக்கிறது? ரமலான் வருவதற்கு முன்பாக நாம் அனைவரும் வாய்ச்சொல் வீரர்களாக இருந்தோம். ரமலான் வரட்டும், ஒரு பிடி பிடித்து விடுவோம். அவர்கள் எதை மனதில் வைத்து சொன்னார்கள்னு தெரியல. ரமலான் வரட்டும், ஒரு பிடி பிடித்து விடுவோம். எதை பிடிப்போம் என்று அவர்களை சார்ந்த உறுதிமொழியாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ரமலான் வருவதற்கு முன்பாக எவ்வளவு பரபரப்பு, எத்தனை எதிர்பார்ப்பு. ரமலான் வந்தது. அந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு மாபெரும் பொக்கிஷமாக தந்து சில நாட்கள் கடந்திருக்கிறது. ரமலானை உண்மையிலேயே வரவேற்ற நன்மக்களாக நாம் இருக்கிறோமா அல்லது வாய்ச்சொல் வீரர்களாக நாம் மாறி இருக்கிறோமா என்ற கேள்வியை நம் முன் வைத்தால் நம்மிடத்திலே என்ன பதில் வரப்போகிறது? யார் இந்த ரமலானை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவினுடைய அருளை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். யார் ரமலானை அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அருளை விட்டும் தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். ரமலான் அமல்கள் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இந்த ரமலான் இபாதத்துகள் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு உண்மை, ஒரு ஆச்சரியமான முரண் என்ன அப்படின்னா, எல்லா முஸ்லிம்களும் கிட்டத்தட்ட 99% முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை, அதில் எந்த குறையும் இல்லை. அவர்கள் எங்கே தங்களுடைய அமல்களை அவர்கள் பாழாக்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால், பல சகோதரர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு மட்டும் வச்சா போதும் என்ற எண்ணத்திலே பலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹர் சாப்பிடுகிறோம். எத்தனை சகோதரர்கள் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் வந்து தொழுகிறார்கள் என்று பார்த்தால் பலர்களுக்கு ஜமாத் ஃபஜ்ர் தொழுகை மற்ற நேரத்தில் கிட்டத்தட்ட தொழுதாலும் சஹர் உண்ட அந்த மயக்கத்தின் காரணமாக ஃபஜ்ர் போய்விடுகிறது. இப்படி இந்த ரமலான் இபாதத்துகள் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். யார் இந்த ரமலானை சோம்பலின் மூலமாக கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒன்றை உறுதியாக விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் நோன்பு இருக்கவில்லை, நீங்கள் பட்டினியாக இருக்கிறீர்கள். கன்ஃபார்ம். இஸ்லாம் எச்சரிக்கிறது. இரண்டருக்கும் என்ன வித்தியாசம்? நோன்பிற்கும் பட்டினிக்கும் என்ன வித்தியாசம்? மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. நோன்பு இருப்பவர்களுடைய வயிறு மட்டும் பசித்திருக்காது, எல்லா உணர்வுகளும் பசித்திருக்கும். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களை நாம் கடக்க போகக்கூடிய இந்த சூழலில் யார் யார் ரமலானை எப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற கேள்வி நம் முன் வைக்கப்பட்டால் ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் எங்கே சென்றது?
ஒவ்வொரு வருடமும் எல்லா பள்ளிவாசல்களிலும் இதே கூப்பாடுதான். ஆரம்பத்தில் கூட்டம் வருகிறது, பிறகு குறைகிறது. 3 சஃப்பு 5 சஃப்பு 2ஆக 1ஆக மாறுகிறது என்ற கூப்பாடு எல்லா ஜமாத்துகளிலும் போடப்படுகிறது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய செய்தி சகோதரர்களே. ரமலான் மாதத்தினுடைய துவக்கத்தில் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் தமிழிலே ஒரு அழகான சொல்லாடல் நினைவு கூறப்படும். ரமலானினுடைய துவக்கத்திலே எல்லா பள்ளிகளிலும் ஒரு அழகான சொல்லாடல் ஒன்று நினைவு கூறப்படும். என்ன சொல்லுவார்கள்? சென்ற வருடம் இருந்தவர்கள் நம்மோடு இல்லை. 100% சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தை. சென்ற வருடம் இதே ரமலானிலே என்னோடு நின்ற தோழன், சகோதரன், உறவினர் இன்றைக்கு இல்லை. சென்ற வருடம் இஃப்தார் செய்த எத்தனையோ சகோதரர்கள், உறவுகள் இன்று நம்மோடு இல்லை. இந்த வார்த்தைகள் கடந்து போகக்கூடிய வார்த்தை அல்ல. இந்த சொல்லாடலை நாம் அப்படியே தட்டி விட்டு சென்று விடுகிறோம். நின்று யோசிக்க வேண்டிய தருணம் இந்த வார்த்தை. சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்று சொன்னால் சில பாடங்களை அது நமக்கு புகட்டுகிறது. ஒவ்வொரு ரமதானிலும் சொல்லுகிறோமா இல்லையா? என் நண்பன், என் உறவுக்காரன், என் தந்தை, என் தாய், என் சகோதரி போன வருடம் சஹரிலே என்னோடு உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு இல்லை. என்னை போல அவனும் குதூகலமாக சென்ற ரமதானை கழித்தான், நோன்பு வைத்தான். சிலர்கள் இபாதத்திலே குறைவாக இருக்கலாம், ஆனாலும் இந்த விஷயங்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது என்ன நமக்கு பாடத்தை உணர்த்துதுன்னா, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்று இல்லை என்று சொன்னால் அவர்கள் நினைத்தாலும் இபாதத்து செய்ய முடியாது. நமக்கு அல்லாஹ் இபாதத்து செய்வதற்கு வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கிறார். இந்த சொல்லாடல் கடந்து போகக்கூடிய சொல்லாடல் அல்ல. சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்ற இந்த வார்த்தை ஒன்று போதும் சகோதரர்களே. பல மணி நேரங்கள் பயான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய சொந்த பந்தங்கள், நூற்றுக்கணக்கான இழப்புகள் இருக்கும் ஒரு வருடத்திலே. குறைந்தபட்சம் நெருங்கிய உறவுகள், நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், எத்தனையோ பேர் நோன்பிலே போன வருடம் இருந்தவர்கள் இன்றைக்கு மருகுமாகிவிட்டார்கள். அவர்கள் வாழக்கூடிய பகுதி வேறு, நாம் வாழக்கூடிய பகுதி வேறு. அவர்களுக்கு இந்த சமூகம் மருகும் என்ற பட்டத்தை வழங்கி விடுகிறது. இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, அவர்கள் நினைத்தாலும் இபாதத்து செய்ய முடியாது, நீங்கள் இபாதத் செய்யலாம். மனிதர்களுடைய ஆசைகளை பற்றி இஸ்லாம் சொல்லும் சகோதரர்களே. மனிதர்கள் ஆசை கொள்ளுவார்கள். இந்த உலகத்திலே ஆசை கொள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஆசை கொள்ளுகிறார்கள். அது சிறியதோ பெரியதோ, ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ் நாடினால் அந்த ஆசை நடக்கும் அல்லது நடக்காமல் போகும். ஆனால் சிலர்கள் ஆசைப்படுவார்கள், அந்த ஆசை நடக்கவே நடக்காது என்று குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன ஆசை? குர்ஆன் பேசுகிறது, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். மனிதனுக்கு மௌத்து நெருங்கிவிட்டால், மனிதனுக்கு இறப்பு நெருங்கிவிட்டால், அந்த இறப்பு நெருங்கின்ற நேரத்திலே எல்லா மையத்துகளும், நானும் சரி நீங்களும் சரி, எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான். என்ன கோரிக்கை வைக்கும் தெரியுமா? லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா. இந்த உலகத்தில் நான் விட்டுவிட்டேன் யா அல்லாஹ், கைகால் சலாமத்தாக இருந்தது, நோன்பை சரியாக பயன்படுத்தவில்லை யா அல்லாஹ், இரவு தொழுகையை அலட்சியப்படுத்தினேன் யா அல்லாஹ்,
என்னிடத்திலே கொடுப்பதற்கு நிறைய தான தர்மங்கள் செய்வதற்கு பணம் பேங்கிலே அக்கௌண்டிலே இருந்தது யா அல்லாஹ், நான் செய்யவில்லை. இன்றைக்கு உண்மையை பார்த்து விட்டேன். இதோ என் முன்னால் மலக்குகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கிவ் மீ ஒன் சான்ஸ். மனிதன் கேட்கக்கூடிய கடைசி கதறல், ஒரு வாய்ப்பு கொடு அல்லாஹ். அவன் வாய்ப்பு எதற்கு கேட்பான் தெரியுமா? வீட்டில் போய் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு கேட்க மாட்டான். இந்த உலகத்திலே அறுசுவை உணவை உண்ணுவதற்கு வாய்ப்பு கேட்க மாட்டான். இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்பத்தை துய்ப்பதற்கு அவன் அனுமதி கேட்க மாட்டான். அவன் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்களும் சரி நாங்களும் சரி இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்புதமான சான்ஸை அல்லாஹ் இது போன்ற ரமலான் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு என்ன குறைச்சல் சகோதரர்களே? இதனுடைய பெருமதி எப்போ விளங்கும்னா, மௌத்து நெருங்கும் போது ஒரு வாய்ப்பை கொடு இறைவா, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா. இந்த உலகத்தில் நான் நல்ல அமல்கள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சே ரப்பே. நான் நினைத்திருந்தால் தௌபா செய்திருக்க முடியும், தௌபாவை அலட்சியப்படுத்தி விட்டேன். நான் நினைத்திருந்தால் தான தர்மங்கள் செய்திருக்க முடியும், அதையும் விட்டுவிட்டேன். நான் நினைத்திருந்தால் உறவுகளை துண்டித்த உறவுகளை நான் இணக்கத்தோடு வாழ்ந்திருக்க முடியும், அதையும் விட்டுவிட்டேன். எல்லாம் இருந்தது, சூழல் மாறியது, ஷைத்தான் என்னை கெடுத்தான். எந்த அமல்களும் நாம் செய்யவில்லை. நேரம் நெருங்கிவிட்டது இறைவா, உண்மை புலப்பட்டு விட்டது. எல்லாம் பார்க்கிறேன், மலக்குகளை பார்க்கிறேன், கஃனை பார்க்கிறேன், சொர்க்கத்தில் இருந்து வரக்கூடிய நறுமணத்தை நுகர்கிறேன். பாவிகளாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்களுடைய புலம்பல் வேறு மாதிரி இருக்கும். எல்லோரும் என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருந்தும் நல்ல அமல்களை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் இறைவா. இன்றைக்கு ரமலானில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நமக்கு கேலியாக தெரிகிறது. இரவு தொழுகைக்கு வாருங்கள், நிறைய நன்மைகளை இஸ்லாம் தருகிறது என்று சொன்னால் பலர்களுக்கு அது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு கசப்பு மருந்தாக கேட்கிறது. எந்த ஒரு அமலும் சரி, மவுத்து நெருங்குகின்ற பொழுது அந்த ஆன்மா நினைக்குமாம், இந்த உலகத்திலே சுபஹானா சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க கூடாதா? ஒரு சான்ஸ், எதையாவது நான் செய்துவிட்டு மறுமையில் வெற்றி பெற்று விடுவேனே என்று எல்லோரும் கதறக்கூடிய அந்த காட்சி அல் குர்ஆன் நிதர்சனமாக லைவாக நமக்கு காட்சிப்படுத்துகிறது. பேசுவோம். சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, உண்மைதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்ய முடியாததை நமக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த ரமலானில் நாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய கிஃப்ட்டுங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதனுடைய இஸ்லாம் முஸ்லிமுடைய உண்மையான ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த ரமலானை சரியான முறையில் இபாதத்தின் மூலமாக பயன்படுத்தி கொண்டால் இது ஒன்னே நாளை அவனுக்கு சொர்க்கம் செல்வதற்கு துருப்புச்சீட்டாக மாறும். இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமோ இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல், அது பாட்டுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க இரவு தொழுவாங்க, வேலை வெட்டி இல்லாதவன் குர்ஆன் ஓதுவான் என்றெல்லாம் அலட்சியப்படுத்துபவர்களே, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய காலம் ஒரு காலம் வரும். அதற்குள் விழித்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. மூமின்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹுவின் தூதரே, மன்னரைகளை நாங்கள் சந்தித்தால் என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. இந்த மன்னரை அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஆற்றங்கரைக்கோ நாகூருக்கோ ஏர்வாடிக்கோ போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. இந்த பள்ளிவாசலுக்குள் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் 2 தெரு வழியாக வரலாம். எதையாவது ஒரு தெரு வழியாக வரும்பொழுது நிச்சயமாக நம் கண்ணிலே மன்னரைகள் தென்படும். கொஞ்ச நேரம் அங்கே நில்லுங்க, நிற்கணும் சகோதரர்களே, நிற்கணும். நின்று என்ன பார்க்கணும் தெரியுமா?
இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அம்மையார் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மன்னரையை பார்த்தால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன். மூமினான முஸ்லிம்கள் அடங்கி இருக்கக்கூடிய மன்னரை வாசிகளே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அர்த்தத்தை விளங்கி சொல்லணும். நின்று சொல்லி பாருங்க. இந்த பக்கம் வந்தாலும் கபிரிஸ்தான், இப்படி வந்தாலும் மன்னரைகள். அவர் என்ன மன்னரையாக இருக்கட்டும், கொஞ்சம் நின்று பாருங்க. இந்த மன்னரைக்குள் இருப்பவர்கள் எல்லாம் அமேசான் காட்டிலிருந்து வந்தவர்களா, இல்லது வேற்று கிரகவாசியா? யாரும் இல்லை. நம்மை போல அழகான ஆடை அணிந்து கொண்டு, பெர்ஃப்யூம் போட்டுக்கொண்டு, டூ வீலரிலோ காரிலோ ருசியாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சகோதரர்களே. அவர்கள்தான் மருகூமாக மன்னரை வாசிகளாக மாறியிருக்கிறார்கள். கொஞ்சம் நில்லுங்கள், சலாம சொல்லுங்க, அர்த்தத்தை விளங்கிட்டு சொல்லுங்க. தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ஒரு வார்த்தை, மெயின் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. இப்படி கேட்கணுமா? வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். நீங்கள் அல்லாஹ் நாடி விட்டால் நீங்கள் போயிட்டீங்க, எங்களுக்கு அல்லாஹ் நாடலை, நாங்கள் இருக்கிறோம். இதுதான் அர்த்தம். ஒரு வகையில் நாம் அனைவரும் வருங்கால மையீத்துகள். உண்மைதானே? வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். ஆனாலும் எல்லா மனிதர்களும் வருங்கால மையீத்துகள். அது உண்மைதானே? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நானும் மையத்து தான், நீங்களும் மையத்து தான். குர்ஆன் பேசுகிறது, இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன். நீங்களும் மையத்து, அவர்களும் மையத். நாம் அனைவரும் வருங்கால மையத்து. நமக்கு என்ன பயம் இருக்கிறது? ஒரு நாளைக்கு போய் தானங்க ஆகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் அற்புதமான மனதை இழக்கக்கூடிய பிரார்த்தனை, இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். நீங்கள் அல்லாஹ் நாடித்தான் நீங்கள் போயிட்டீங்க, அல்லாஹ் எங்களுக்கு நாடலை. இது என்ன உணர்த்துது தெரியுமா? திருந்தி வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்புகளுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளினுடைய கடிதலும் பாவத்தினுடைய சுமையை சுமந்து கொண்டு இருப்பவர்களே, நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த நிமிஷம் நமக்கு ஹயாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, நாளை மறு உலகத்திற்காக வேண்டி இறையச்சத்தோடு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இனிமேல் மன்னரையை பார்த்தால் கொஞ்ச நேரம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நின்று இந்த துவாவை ஓதி பாருங்க, அப்படியே மனசு இலகிரும். நின்று பாருங்கள் சகோதரிகளே. வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். அவர்கள் அல்லாஹ் நாடிவிட்டால் அவர்கள் மண்ணுக்கு கீழே இருக்கிறார்கள், நமக்கு அல்லாஹ் நாடல, நாம் மண்ணுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நமக்கு அமல் செய்வதற்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை நாம் கொடுத்துருக்கிறோம். இந்த ரமலானை வீணடிக்கக்கூடியவர்களை பார்த்தால் நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. பல இடங்களில் குறிப்பாக இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்தால் அவர்கள் எதையோ செய்து நேரத்தை கழிக்கிறார்கள். முழுக்க முழுக்க ஒரு பக்தி பரவசத்தோடு நாம் பள்ளிவாசல்லே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாமெல்லாம் சஹாபாக்களை போட புடம் போட்ட தங்கங்கள் அல்ல. கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த நேரமும் ஒரே விளையாட்டு சிந்தனை, வேறு விதமான சிந்தனையிலே இந்த ரமலானை நாம் கழிப்போம் என்று சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது என்பதை முக்கிய செய்தியாக உங்களுடைய கவனத்திற்கும் என்னுடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். ஒரு மனுஷனுக்கு திருந்தி வாழ்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகிறார். அதில் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் ஒரு பொக்கிஷம்தான் இந்த ரமலானை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானை இபாதத்துகள் மூலமாக, நல்ல எண்ணங்களின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக, நற்சிந்தனையின் மூலமாக, நற்பண்புகள் மூலமாக இந்த ரமலானை கட்டமைத்து இறை வழிபாட்டிலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்கின்ற பொழுது இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களாக மாறிவிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் இஸ்லாமிய குடும்பம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. வீட்டில் தூங்கும் போது வாப்பா உம்மா குழந்தைக்கு
தூங்கும் போது துவாவை சொல்லி கொண்டு தூங்கு அப்படின்னு சொல்லும். அந்த குழந்தை அழகா அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து என்று அழகான மழலை பாஷையில் சொல்லிட்டு தூங்கும். இன்றைக்கு சொல்லுவதற்கும் பெற்றோர்கள் இல்லை, அதை செயல்படுத்துவதற்கும் பிள்ளைகள் இல்லை என்றுதான் வேதனையான விஷயம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்த உடனே சில துவாக்களை ஓதுவார்கள். அதில் ஒரு அற்புதமான துவா, எந்த துவாவாக இருந்தாலும் பொருள் உணர்ந்து அதை நாம் ஓதுகின்ற பொழுது தான் அது பயன் தரும். இப்போ மன்னரை வாசிகளுக்கு ஓதக்கூடிய இந்த துவா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் பெரும்பாலும் மதரசாவிலே ஓதியவர்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மூமினீன் இன்னா என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னு அப்படின்னு விளங்குனாதான் அதிலிருந்து நாம் பாடம் பெறக்க முடியும். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவால ஒன்று, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி, இறைவா என்னை தூக்கத்திலிருந்து ஆரோக்கியமான முறையில் என்னை மீட்டு கொடுத்து நான் இந்த உலகத்திலே நடமாடுவதற்கு எனக்கு நீ வாய்ப்பை கொடுத்துருக்கிற. வரத்த அலைய ரூஹி, என்னுடைய உயிர் மேலே சென்ற என்னுடைய உயிரை உன் பக்கம் வைத்து கொள்ளாமல் என் பக்கம் திரும்பி நீ கொடுத்திருக்கிற. வஅதினலி பி திக்ரிஹி, உன்னை திரும்பவும் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு நீ வழங்கி இருக்கிறாய் என்ற இந்த துவா ஒரு முஃமின் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்வான். இது போன்ற ரமலானை பயன்படுத்த தவறியவர்கள், இந்த ரமலானை அமல்கள் மூலமாக அலட்சியப்படுத்தியவர்கள், அமல்கள் இல்லாமல் அலட்சியப்படுத்தியவர்கள், சோம்பல் தனத்தின் மூலமாக அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் கை சேதப்படக்கூடிய நேரம் கடைசி நேரம். அந்த நேரத்திலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை திருப்பி அனுப்பு இறைவா, நான் அமல் செய்கிறேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு, இன்னஹா கலிமத்துன், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். இந்த உலகத்தில் எவ்வளோ வாய்ப்பு உனக்கு கொடுத்தேன். கண்ணுக்கு நேராக நிறைய மௌத்துகளை நீ பார்த்த, கண்ணுக்கு நேராக உன்னுடன் ஜாலியாக ஊர் சுற்றிய நண்பனுடைய இழப்பை நீ பார்த்த, உன் தந்தையின் இழப்பை பார்த்தாய், உன் தாயின் இழப்பை பார்த்தாய், எவ்வளவோ இழப்புகளை பார்த்தும் கூட நீ திருந்துவதற்கு வாய்ப்புகளை உனக்கு கொடுத்தேனே, நீ எதையும் பார்த்து நீ திருந்தவில்லையே, உன்னுடைய கோரிக்கை ரிஜெக்டடு, நிராகரிக்கப்படும் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக நாம் வாரக்கூடாது சகோதரர்களே. ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, ரமலானிலே நாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை, கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டு, இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டு, எல்லோரிடத்திலும் அன்பாக பழகி கொண்டு இந்த ரமலானை கழிப்போம் என்று சொன்னால் ஒரு பெரும் பாக்கியசாலியாக நாம் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய முழு நாட்களையும் இபாதத்துகள் மூலமாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் மறுமையை மறந்து வாழும் மனிதனே, உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக வாழும் மனிதனே, பாவச் சுமையை மென்மேலும் சுமந்து கொண்டு இந்த உலகம்தான் நிரந்தரம், எங்களுக்கு மௌத்து இல்லை என்பதை போல வாழும் மனிதனே, கொஞ்சம் திருந்தி வா. நீ திருந்துவதற்கு இறைவன் உனக்கு ரமலானை அவகாசமாக தந்திருக்கிறான் என்ற ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து பல செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை நமக்கு கிடைத்திருப்பதே ஒரு பெரிய பாக்கியம்னு நாம் நினைத்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் ரமலானை நாம் அலட்சியப்படுத்த மாட்டோம். ரமலானை கண்ணியப்படுத்துவதுனா என்ன? 24 மணி நேரம் பள்ளிவாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் இல்லை. முடிந்த வரைக்கும் இல்லை, 5 நேர தொழுகையை பேணுதலாக பள்ளிவாசலில் வந்து தொழுவுங்க.
குறிப்பாக நிறைய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இரவு தொழுகை என்னும் அந்த இரவு தொழுகையில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. பல மணி நேரங்கள் ஊர் சுற்றுகிறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம், கால் வலிக்கலை. இமாம் ஒரு பக்கத்தை சேர்த்து ஓதிவிட்டால் எங்களுக்கு கால் வலிக்கிறது, கால் குடைச்சலாக இருக்குது என்றெல்லாம் பல இடங்களிலே குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்மளுடைய ஒரு அலட்சியத்தை காட்டுது. கொஞ்சம் மீண்டு நாம் வரணும். அடுத்து நாம் இந்த கடை வைத்திருப்பவர்கள்லாம் தங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, எப்படி போயிட்டுருக்கு வியாபாரம். யாருமே நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க, இல்லா மாஷா அல்லாஹ். சிலர்கள் சொல்லுவார்கள் ஏதோ போயிட்டுருக்கு. அப்போ அதே போல் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், ரமலான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாள், ஒரு வாரம் முழுமையடைய போகிறது. இந்த ரமலான் எப்படிங்க போயிட்டுருக்கு? ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை, இந்த ரமலான் திருப்தியாக சென்று கொண்டிருக்கிறது. 5 வேளையை நான் தொழுகிற, என்னிடத்தில் உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன், நான் சாந்தமானவனாக மாறிவிட்டேன், நான் நல்ல பண்புள்ளவனாக மாறிவிட்டேன், குர்ஆன் ஓதுகிறேன். இப்படி இந்த ரமலான் என்னை புடம்போட்ட தங்கமாக என்னை ஜொலிக்க வைத்திருக்கிறது என்று சொல்ல போகிறோமா? யார் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. என்ன அடையாளம்னா, 5 வேளை தொழுகையே பள்ளிவாசலில் வந்து ஜமாத்துடன் கண்டிப்பாக தொழுவார்கள், நம்பர் 1. அடுத்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மோசமான கேரக்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி அப்படியே கலண்டு போகும். கோவக்காரராக இருப்பார், இந்த ரமலான் அவரை சாந்தமானவராக மாற்றியிருக்கணும். இந்த அடையாளம்லாம் இருந்துச்சு. குறிப்பாக இரவு தொழுகையை நாம் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், நல்ல விஷயங்களை பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்பதாக அர்த்தம். யார் இந்த ரமலானை அலட்சியப்படுத்துகிறார்களோ, சோம்பல் தனத்தின் மூலமாக அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கிட்ட சில அடையாளம் இருக்கும். அது என்ன அடையாளம்னா, நோன்பு வைத்து விடுவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோன்பு மிஸ் ஆகாது. சும்மா பட்னியாக கடந்து படுத்து தூங்குற மாதிரி தொழுக மாட்டாங்க. டைம் கிடச்சா தொழுவாங்க. இரவு வணக்கம், அந்த வணக்கம், அதெல்லாம் எந்த கேரம் அவங்களுக்கு இல்லை. வீட்டில் சஹர் சாப்பிடுவாங்க, தொழுகை இருக்காது, எந்த இபாதத் இருக்காது, தௌபா இருக்காது, இஸ்திக்ஃபார் இருக்காது. இப்படியான இருப்பவர்கள் இந்த ரமலானை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலானை திட்டமிட்டு சரியான முறையில் பயன்படுத்தி அடுத்த வருஷம் நாம் இருப்போமா இல்லையோ இல்லை என்ற உத்தரவாதத்தோடு, எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலையில் இந்த ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரிய பொக்கிஷத்தை அமல்கள் மூலமாக அலங்கரிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை, இறைவனுடைய திருப்தியை பெறுகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய பொருள் சார்ந்த நிறைய நல்ல அமல்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து சஹருக்கும் இஃப்தாருக்கும் பயனளிக்கும் வகையில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அந்த விஷய அடிப்படையில் நோன்பு கஞ்சி ஒரு முக்கியமான இடத்தை அந்த கஞ்சி பெற்றிருக்கிறது. நிறைய சகோதரர்கள் பயனடைகிறார்கள். நம் பள்ளிவாசலிலும் சிறப்பான முறையிலே அந்த விநியோகம் செய்யப்படுகிறது. உங்களால் முடிந்த அல்ல, தாராளமாக நீங்கள் விரைந்து அந்த இஃப்தாரிலே உங்களுடைய பங்களிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.